கிறிஸ்துக்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கழிந்த ஒரு வாரம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல அடியணி மணி மக்களையும் கதை ஆசிரியத்து போக்கில் மக்களுடைய கிருபை கூட இருந்து இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் கடந்த இந்த ஆறாம் நடத்தும் முறையாக தேவன் தந்த மகத்தான கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக தேவன் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இனி வரும் நாட்களும் அவருடைய மகத்தமுள்ள நாமத்திற்கு நான் சாட்சி உள்ள நாள் அவருடைய சமூகத்தில் காண்பேன் என்கிற விசுவாசத்தோடு சிறு சாட்சியம் முடிக்கிறேன். ஆமீன். அல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபித்து விட்டு நாம் நினைக்கிறோம், சாட்சிகளுக்காக ஜெபித்து விட்டு செய்திக்காக நாம் கடன் செல்லும் ஜெபிப். ஸ்தோத்திரம் நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் தெய்வமாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் ஆம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவமுள்ள நாமத்தின் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளாய் எங்கள் மேல் உம்முடைய கிருபையை கர்த்தராக நீர் சொரிந்து நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாடல்கள் மூலம், துதிகள் மூலம், ஸ்தோத்திரங்கள் மூலம், பிள்ளைகள் சொன்ன வசனங்கள் மூலம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சங்கீதங்கள் மூலம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தாவே நீர் தந்த மகத்தான கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ சிருஷ்டிகராய், பெரியவராய், ஒருவராய், அதிசயங்களை செய்கிறவராய் நீர் எங்களை வழிநடத்தி வருகிற மகத்தான நல்ல தருணங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஹல்லேலூயா, உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தின் மீது கிருபையினால் இறங்கி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கருத்தில் தந்து செபிக்கும்படியாய் கர்த்தர் தந்த மகத்தான கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர், அருமையான சகோதரமார்கள், சகோதரிமார்கள், கொடுத்திருக்கிற கண்மணி பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உடைய சட்டைகளுக்குள்ள மறைத்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரனையும் ஆசீர்வதியும், சகோதரிமார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் தெய்வமாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிற கண்மணி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், அவர்கள் செய்கின்ற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், நடத்துகிற நிறுவனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், பணிபுரிகிற தேவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், பிள்ளைகள் படிக்கின்ற படிப்புகளை கர்த்தர் ஆசீர்வதியும், போக்கிலும் மரத்திலும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். செல்லும் இடமெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து ஜீவிக்கின்ற தேவர்களாய் காணப்பட கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு குழந்தைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். சிறு குழந்தைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பருவநிலை மாற்றங்கள் வருகின்ற ஒரு வியாதி பலவீனங்கள் ஒன்றும் அணுகாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திற்கு நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாய் கர்த்தாவை நீர் தெரிந்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பருவத்திலிருந்து கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். வாலிப பிள்ளைகளும் உண்மையை நேசித்து உம்முடைய வழிகளில் முற்றிலுமாய் நடக்கிற பிள்ளைகளாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு உம்முடைய வருகை நீ ஜீவிக்கிற தேவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரமாரையும் சகோதரிமாரையும் கொடுத்திருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த மகத்தான நல்ல தருணங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்திருக்கிற அருமையான ஹல்லேலூயா பெற்றோர்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வயது முதிர்ந்த காலங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபைகள் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சுகம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே பக்கபலரும் பாதுகாவலரும் துணையாளருமாக இருந்து ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்து இந்த கடைசி நாட்கள் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையில் நிலையிருக்கிற குடும்பங்களாய் கர்த்தர் மாற்றி நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரமாருடைய பெற்றோர்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற உடன்பிறப்புகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். என் தேவன் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்து அதிசயங்களை செய்து நீர் வழிநடத்துறதா இருக்கிறார்கள். அருமையான சகோதரமார்களையும் சகோதரிமார்களையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கண்மணி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமை சகோதரன் சுசேலுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒரு பரிபூர்ணமான சுகத்திற்காகவும் இந்த நாளில் இந்த ஆராதனையில் கூட்டி சேர்த்த மகத்தான கிருபைகளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளை தினத்திலே ஆண்டவரே ஹல்லேலூயா நடக்க வேண்டிய அந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் தாம் அருமை சகோதரன் மேல் ஆண்டவருடைய கிருபைகள் கூட இருந்து வருகின்ற டாக்டர் மேல் ஆண்டவரை நீர் தயவு கூர்ந்து ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் அதை நேர்மையாய் செய்து ஆண்டவர் நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கூட இருக்கிற மோகனையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அருமை சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், திடப்படுத்தும். ஆண்டவருடைய ஆவினால் நீர் இடை கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான பலன் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே சகல காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து செவ்வையான வழியில் நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே உம்முடைய கிருபைகளும் இரக்கங்களும் அந்த இடத்துல ஆண்டவரை செய்கின்ற ஒவ்வொரு டாக்டரோடு கூட இருக்கும்படியாகவும் சகோதரன் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தொடர்ந்து செய்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் ராப்போஜன பந்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் ஆண்டரை கால்களர் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். எங்களால் ஒன்றுமில்லை,
ஆனால் எல்லாம் உம்மால் கூடும் என்கிற விசுவாசத்தில் சகல காரியங்களும் நம்முடைய கருத்தில் தந்து நாங்கள் வழிநடத்துகிறோம். வழிநடத்த முடிவாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே வழிநடத்தும், நீரே ஆசீர்வதியும், தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் இணைந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 19-22 வரை. பிலிப்பியர் 1:19-22 வரை. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாகலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதுபோல ரோமர் 8 அதிகாரம் 35 வசனத்தில் கடைசியாக, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 30 வசனம். அவர் தீர்க்கதரிசி அறிந்து உன் சிறுபான்மைக்கு வீட்டிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவது தேவன் தனக்கு சத்தியம் என்பதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவனுடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தொழிலை குறித்து இப்படி சொன்னான். போதும், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் தெய்வமாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தமுள்ள தெய்வமே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொன்னீங்கள் தேவாய் தேவன். இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இந்த நாள் முடிகின்ற இந்த வேளையில் உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கர்த்தாவின் எங்களுக்கு தந்த மகத்தான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவன், இந்த நாளிலும் இந்த கடைசி நாட்கள் உடைய தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட செய்திகள் ஆண்டவரே, நாங்கள் சார்ந்து ஜீவிக்கத்தக்க கர்த்தாவின் எங்களுக்கு தந்த மகத்தான கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, தேவரீர் நீர்தாம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. வாசித்த வசனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர், அதில் இருக்கிற மகத்துவங்களை கர்த்தாவின் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து உம்முடைய வழியில் நீரங்களை வழிநடத்தும்படியாய் ஆண்டவரே, கேட்கிற இருதயங்களையும் பேசுகிற அடியனையும் கர்த்தர் மறைத்து நீரங்களை வழிநடத்தும்படியாய் எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஆமென். முற்றிலுமானவர்ங்கிற ஒரு செய்தியில் இருந்து தீர்க்கதரிசி கொடுத்துருக்கிறார். இந்த 3 வாசனம் நம்ம வாசித்தோம். ஆனால் செய்தி என்பது முற்றிலும் ஆனவர். அந்த முற்றிலும் ஆனது அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன சொல்றாருன்னா, அது தன்னில் தானே பரிபூர்ணமானது, தன்னுடைய வல்லமையில் அளவற்றது, அடிப்படையில் ஒரு இறுதியானது. பாருங்கள், தன்னுடைய வல்லமையில் அளவற்றது, தன்னில் தானே பரிபூர்ணமானது, மேலும் முற்றிலுமானது என்கிற வார்த்தை இது உண்மையில் ஒரு முடிவானதாக இருக்கிறது. முற்றிலுமானதுங்கிற ஒரு செய்தி அவர் கொடுத்திருக்கிறார். முற்றிலுமானன்னு சொன்னா எல்லா மனிதர்களுக்கும் முற்றிலுமான ஒரு காரியம் இருக்க வேண்டும். நம்ம உலகத்தில் வேலை செய்கிறோம், கஷ்டப்படுறோம், பிள்ளைகளை வளர்த்துறோம், ஆளாக்குறோம், அவங்களுடைய வழிகளில் நம்ம நினைக்கிறோம், திரும்ப நினைக்கிறோம். அவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு பாதையை கடந்து வந்தோமோ அதே போல நினைக்கிறோம், அவங்களுக்கு ஒரு பாதையை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். ஆனால் நாம் கடந்து வந்த பாதையில் நமக்கு நிச்சயமான ஒரு துணை இருந்திருக்கிறது, ஒரு முற்றிலுமான ஒரு காரியம் நம்ம கூட இருந்து வழிநடத்துகிறது. அதான் சொல்றான், கிறிஸ்தியன் ஜீவன், சாவி எனக்கு. அவருக்கு முழுவதுமான ஒரு சார்பு வந்து இருந்தது. அவன் அதற்கு முன்பு யாரையுமே சார்ந்து ஜீவிக்கல. பாருங்க, அவன் யெகோவா தேவனை நம்பினான், யெகோவா ஆராதிச்சான், எல்லா காரியங்களும் செய்தான். ஆனால் அதுக்கு முன்பு இல்லை, யாரையுமே ஒரு குறிப்பிட்ட நான் யெகோவா தேவன் பற்றுதலாக இருக்கு. ஆனால் அந்த சார்புங்கிறத அவன் உறுதியாக சொல்லுது. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்றான், கிறிஸ்தியன் ஜீவன் என்று சொல்றான். அப்போ அவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் யாராக இருக்கிறது? கிறிஸ்துவாக இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் எதுவாக இருக்கிறது? கிறிஸ்துவாக இருக்கிறது. உண்மையான ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கிறது. அது யாராக இருக்கிறதுன்னு கேட்டா கிறிஸ்துவாக இருக்கிறது. அது முற்றிலுமானதாக இருக்கிறது. அங்கதான் முடிஞ்சு போயிருது இல்ல. ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் பொழுது பரிசுத்தாவினர் என்கிறார், முத்திரை போடுறாரு. முத்திரை போட்டு முத்திரைக்குள்ள அவங்களை வழின வைக்கும் பொழுது நீங்க உங்க சுய விருப்பப்படி அடுத்து செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது.
உங்கள் சுய விருப்பத்தின்படி செய்தீங்கன்னா அங்கே என்ன இல்லைன்னு கேட்டால் என்ன இல்லை? கிறிஸ்து அங்கே இல்லை, ஜீவன் அங்கே இல்லை. அதுக்காக தான் நம்ம ஒரு காரியங்களை செய்வதற்கு முன்பாக நாம் என்ன செய்யறோம்னா தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்கிறோம்? ஜபத்துக்குள்ளாக நாம் கடந்து சொல்கிறோம். தேவனுடைய உடைய சித்தம் என்று சொன்னால் அந்த காரியங்களை நீர் வாக்கிய பண்ணும் சொல்லி அப்படிதானே. அப்போ நாம் ஜபத்தையே கடந்து செல்லாதபடி சுய விருப்பத்தின்படி நாம் சொல்றோம்னால் அங்கே என்ன இல்லை? நம்ம யாரை சார்ந்து ஜீவிக்கவே இல்லை என்கிறது வெளிப்படையாக தெரியும். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா பாருங்க, நான் ஜனங்களை, அதாவது அவரை பற்றி சொல்றாரு, நான் ஜனங்களை வசீகரமாக பேசி இழுத்து பிடித்து வைக்கத்தக்கதாக மனோத்துவ ரீதியாக பேசக்கூடிய பயிற்சி பெற்ற மதக்குரு அல்ல. அவருக்கு இந்த என்ன நயவசனிப்பினால் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அநேக ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் என்ன செய்யறாங்க? வசனிப்பினால் பேசி அவர்களை மசக்கி வைத்து என்ன செய்யறாங்க? வழி நடத்துறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்றாருன்னா, நான் அப்படிப்பட்டவன் அல்ல. பவுலும் சொல்லுவான் அவரோட இடத்துல, எனக்கு அந்த வேலையே கிடையாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் அன்பை தான் எடுத்து போதிக்க வேண்டுமே தவிர வேற எதையுமே போதிக்க வேண்டியதே இல்லை. நான் செய்கிற ஒரே காரியம் என்னவென்றால் என்னால் முடிந்த அளவுக்கு சிறந்த ஒன்றை செய்ய பிறப்பிப்பதை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? சிறந்த ஒரு காரியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும். அதான் சொல்ல, கிறிஸ்து எனக்கு கொடுத்த நண்பர்களின் காரணத்தினால் கிறிஸ்துவை குறித்த என்னுடைய எண்ணம் என்னவா இருக்கிற என்பதை அவர்கள் காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்ப கிறிஸ்து பாருங்க, நம்ம வேதாகமத்தின் மூல கருத்து என்னது? கிறிஸ்து தான். அதான் ரோமர்ல அவன் சொல்றான் இல்ல, இவர் என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் கிறிஸ்து. கிறிஸ்து என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். மைய கருத்தே கிறிஸ்துவாக இருக்கிறபடியால் அவர் கிறிஸ்துவை தான் என்ன செய்யறாரு? பிரதிபலிக்கிறார். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனும் யாரை பிரதிபலிக்கணும்? கிறிஸ்துவை தான் பிரதிபலிக்கணும். அப்ப கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பொழுது கிறிஸ்து எங்க ஜீவிக்கிறாரு? உங்களுக்குள்ளாக ஜீவிக்கிறார். அதான் அவருக்கு அப்ப அவர் சொல்றேன்னா அவர்கள் காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு மனுஷனும் அவ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவை காண வேண்டும். இயேசு கிறிஸ்து பூமியில தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபமாகவும் மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டார். வெளிப்பட்டு அவர் யாரை வெளிப்படுத்தினார்? இங்க இருந்துட்டு அதாவது சிருஷ்டிகர்த்தராக இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிற ஆவியானவரை அவர் இங்க இருந்து வெளி அதாவது சொல்றாரு, அவர் என்ன காண்பிக்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். என்னுடைய சுய விருப்பத்தின்படி ஒன்றுமே நான் செய்யல. அவரை வெளிப்படுத்துறாரு. ஜீவனுள்ள தேவனை அந்த கூடாரமானது எரிஞ்சது வெளிப்படுத்துகிறது. நல்லா புரிஞ்சுங்க, ஜீவனுள்ள தேவனை இந்த கூடாரமானது எரிஞ்சது வெளிப்படுத்துகிறது. அதே போல ஜீவனுள்ள தேவனை இன்றைக்கு இருக்கிற கூடாரமாகிய நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். அப்ப நீங்க கூடாரமா இருக்கிற நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள்? முற்றிலுமான தேவனை சார்ந்திருக்கிறீர்கள். யாரை சார்ந்திருக்கிறீங்க? முற்றிலுமான தேவனை சார்ந்திருக்கிறீர்கள். சொல்றாரு, ஒவ்வொரு மகத்தான சாதனையும் ஒரு முற்றிலுமானதோடு பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்துல பாருங்க, எந்த ஒரு சாதனைகள் செய்யப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு எய்ம், ஒரு நோக்கம் வச்சிருப்பாங்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு சொன்னா அதோட சேர்ந்து ஒட்டி சேர்ந்து முடிச்சாதான், அந்த குறிக்கோளை முழுவதுமாக பற்றி பிடித்தால்தான் அவர்களால் நிறைவேற்ற முடியும். ஓட்ட பந்தயத்தில் ஆனாலும் சரிதான், ஒரு ஆராய்ச்சியினாலும் சரிதான், அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். கட்டாயம் இதை நான் இத்த வேண்டும், அதாவது சார்ந்து நான் ஜெயம் பெற வேண்டும்னு ஒரு நோக்கம் இருக்கும். அப்போ அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கை விளைஞ்சிட்டாரு. ஒரு மகத்தான சாதனையை ஒரு முற்றிலுமான பிணைக்கப்பட்டுள்ளது. ஒரு முற்றிலுமானது இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாது. இங்கே என்ன சொல்றாரு அடுத்து? ஒரு முற்றிலுமானது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியுமா? நேரத்தைக்கு இருந்த யாராவது இன்னைக்கு உண்டா? உலகமே இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஒரு பதட்டமான நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனா வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யறது? நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இது உலகத்தால கண்டுகொள்ள முடியல. உலகம் என்ன செய்யறது? அவன் செய்யறது சரியல்ல, இவன் செய்யறது சரியல்ல, அது செய்யறது சரியல்ல, இது செய்யறது சரியல்லன்னு சொல்ற. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற வேண்டியதாக இருக்கு. நேற்றுக்கு அருமையான சகோதரர் சொன்னார்ல, அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன செய்யணும்? ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தாதான் முடியும், அல்ல முடியாது. ஏன்னா ஒன்று சேர்ந்தாதான் வலுசற்பத்தை என்ன செய்யும்? வலுசற்பம் என்ன செய்யும்? மிருகத்தை தூக்கி என்ன செய்யும்? மேலே வைக்கும். மிருகத்தை பணிந்து கொள்ளுறதுக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ மிருகம் மேலே வரணும் இல்லையா? இந்த ஐக்கியங்கள் இருந்தால் முடிஞ்சு வர முடியுமா? வர முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தேவன் வேதத்தில் வைத்திருக்கிறாரு, வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவ பாருங்க, இங்கே சொல்றாரு,
ஏனென்றால் அந்த முற்றிலுமானது அது உங்களுடைய கடைசியான இணைப்பு கம்பமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, என்னை குடிகாரனை பார்த்தா அவனுக்கு அது முற்றிலுமானதா இருக்கிறது? குடிதான், சாராயம் தான் அவனுக்கு என்னதா இருக்கு, முற்றிலுமா இருக்கிறது. ஒரு சினிமா பார்க்குறவனை பார்த்தா என்ன இருக்கிறது, அவனுக்கு சினிமா தான் முற்றிலுமான இருக்கு, அவனுக்கு வேற எதுவுமே தோணாது. காலையில் விழும்பியாச்சா காசு எங்கேயாவது புரட்ட வேண்டியது, நேரம் எங்கே தியேட்டருக்கு போடுது. காலையில் எழும்பியாச்சா காசை புரட்ட வேண்டிய குடிக்க வேண்டியது. காலையில் எழும்பியாச்சா ஒவ்வொரு ஆளுக்கும், அதாவது தீர்க்கதரிசி அடிக்கடி சொல்றா தெரியுமா, ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு ஆவி ஆட்கொண்டுள்ளது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு ஆவி ஆட்கொண்டுள்ளது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை யார் ஆட்கொண்டுள்ளது? பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டுள்ளார். அதான் விஷயம். அது சொல்றாரு பாருங்க, மேலும் அது உங்களுடைய பிரயாணத்தின் முடிவில் நீங்கள் தப்பி ஓடாமல் உங்களை தடுக்கிற ஒரு தடுப்பு சட்டமாக இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஒரு தடுப்பு சட்டமாக இருக்கிறது. பிரயாணத்தின் முடிவில் நீங்க தப்பி ஓடாதபடிக்கு போறது என்ன இருக்கிறது? அது ஒரு தடுப்பு சட்டமாக இருக்கிறது. அதுதான் நீங்கள் ஏதோ ஒன்றோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. விவாகம் பண்ணும் பொழுது கணவனும் மனைவி ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்படுகிறார்கள் அல்லவா? அதே போல இந்த மாம்ச வாழ்க்கையில, நாம் மனித வாழ்க்கையிலையும் நாம் ஒன்றோடு ஒன்று யாரோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறோம். இங்க அதனால் சொல்ல, நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளில் எல்லாமே உடைந்து கொண்டும் மிகவும் எளிதில் உடையக்கூடியதாகவும் அடித்துக் கொண்டு செல்லுகிறதா இருக்கின்ற இந்த வேளையிலே இந்த செய்தியானது மிகவும் பொருத்தமான ஒரு காரியமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவருடைய நாட்களை சொல்றாரு, என்ன சொல்றாரு? எல்லாம் உடைந்து கொண்டும், தேசங்கள் இது உடைந்து கொண்டே இருக்கிறது. மிகவும் எளிதில் உடையக்கூடியவர்களாக யார் இருக்கிறாங்க? மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதர்கள் இல்லையா? நீங்க சொன்ன மிகவும் எளிதில் உடையக்கூடியது கண்ணாடின்னு சொன்னா இல்ல, மிகவும் எளிதில் உடையக்கூடியது எது? மனுஷனுடைய இருதயம் தான். அடுத்து சொல்றாரு, எளிதில் உடையக்கூடியதாகவும் அடித்து கொண்டு செல்கிறார்கள். அதாவது உடைஞ்சு போச்சுன்னா அதுக்கு என்னது? அடுத்த சுய கட்டுப்பாடே இருக்காது. அது தன் போன போக்கில் என்ன போயிட்டே இருக்கும். ஆனால் அது பிடித்திருக்கிற ஒரு இடம் இருந்து என்ன செய்யும்? ஏதாவது ஒரு கம்பத்தோடு கட்டப்பட்டிருந்தால் என்ன செய்திருக்கும்? நிலைத்து நிற்கும். அதான் சொல்றாரு இங்க பாருங்க, இந்த வேளையில் இந்த செய்தியானது மிகவும் பொருத்தமான ஒரு காரியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த மெசேஜ், அதாவது மெசேஜ் ஆஃப் ஹவர்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியானது நம்மளை பிடித்து நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க இந்த நாள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியை நம்ம கேட்கும் போது எப்படி இருக்கிறது? ஏற்று உள்ள போகுமா? அது போகவே போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது? அங்க ஜீவன் கிடையாது, அங்க ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஜீவனுள்ள வார்த்தை என்கிறார், பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதான் அது விசேஷமாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆழமான தண்ணீர்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறான். இந்த வேளையில் கடந்த 2000 வருடங்கள் இல்லாத அளவிற்கு கிறிஸ்தவ சபையானது இப்பொழுது ஆழமான தண்ணீர்கள் ஊடாக சென்று கொண்டிருக்கிறது. சபைகளுக்கே போயிட்டு இருக்கிறது, இப்போ ஆழமான தண்ணீர்களுக்கு ஊட போயிட்டு இருக்குது. அதான் சொல்றாரு, ஏனென்றால் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஏதோ ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு உள்ளாக ஆழமான தண்ணீர்களுக்கு உள்ளாக போய்கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு உள்ளாக இருந்தோண்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ ஜனங்களும் அப்படி நீரோடவிக்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு சில முத்துக்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கண்கள் திறக்கப்பட்டு தேவனை அறிந்து இந்த காலத்திற்குரிய செய்தியில நிற்கும்படியான கிருபையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதான் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, கிறிஸ்தவ சபையானது தாங்கள் ஏதோடு ஒன்று கட்டப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளுகிற ஒரு இடத்திற்கு அவர்கள் வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அவர் நினைக்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற சபைகள் யாரோடு கட்டப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. நேற்றைக்கு சகோதரன் சொன்னார், எதோடு கட்டப்பட்டிருக்கிறார் சொல்லுங்களேன்? வலு சர்ப்பத்தோடு கட்டப்பட்டிருக்கிறார்கள். சபைகள் இருக்கிற ஸ்தாபனங்கள் எல்லாம் எதோட கட்டப்பட்டிருக்கிறது? வலு சர்ப்பத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பம் இனி என்ன செய்யும்? ஒரு மிருகத்தை உண்டாக்கும். மிருகம் என்ன? மிருகத்தை உண்டாக்கி தானியல் காலத்தில் கொண்டு வைக்கிற சிலையை உண்டாக்கி வைக்கிறது அல்ல. யாரு? நல்ல ஒரு மகத்தான ஒரு மனுஷன் எழும்புவான். அவன் தான் யாரா இருக்கிறது? மிருகமாக இருப்பான். எல்லாரும் அவனை தொழுது கொள்ள வேண்டும், வணங்க வேண்டும் என்று என்னது? வலு சர்ப்பமானது கட்டளை இடவும் செய்யும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் அழகா நேற்றைக்கு தெளிவா சொன்னாரு, ஒவ்வொன்றையுமே எடுத்து சொன்னார். நான் கூட அது இதுல என்ன அந்த அவருக்கு பக்கத்தை நான் தினமும் பார்க்கறதா இருந்தாலும் அதுக்குள்ள ஆழமா நான் போறது நேரம் கிடையாதுனால போயிருந்தேன்னு நானும் கொஞ்சம் புரிஞ்சிருப்பேன். அவர் அழகா எடுத்து காட்டுறாரு. இந்தியாவிலிருந்தே எல்லாரும் கொண்டு போய் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. நான் கூட நினைத்து பார்க்கல. அப்ப பாருங்க, முழுவதுமாக ஒரே மதத்திற்குள்ளாக போக வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக இந்த உலகமானதுன்னா என்ன இருக்கிறது?
கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. எதுக்குள்ள போனோம்? ஒரே மதம். ஆனால் ஒரே மதத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்லும் பொழுது மணவாட்டியானவள் எங்க போயிருப்பா? அவரோடு கூட அங்கே போயிருப்பா. அவன் இங்கே இருக்க மாட்டான். உலகம் தன்னுடைய ஐக்கியத்திற்குள்ளாக கடந்து கொள்ளும் போது உலகத்தோடு கூட அந்த ஓடிக்கொண்டிருக்கிற மணவாட்டியானவள் யாரோடு ஐக்கியப்பட்டு போயிட்டு இருப்பாள்? அவளுடைய புருஷனோடு கூட அவள் ஐக்கியப்பட்டு போய் கொண்டிருப்பாள். அதான் சொல்றாரு பாருங்க, வெறுமனே ஒரு இலையானது காற்றில் அடித்து கொண்டு செல்வது போல அல்ல தண்ணீரில் மிதந்து செல்வது போல பலவிதமான போதனைகளால் அலப்புண்டு திரியாதீர்கள் என்று வேதம் கூறியுள்ளது. என்ன சொல்லாரு? ஒரு வாசனம் வாசிங்க, 13:9 வாசிங்க. எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதீர்கள். போதனை பதார்த்தங்களை நாம் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போதனை பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவன் பலனடையவில்லையே. பாருங்க, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. பாருங்க, இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? இன்னைக்கு இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்தாபனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு உலகத்தில் எடுத்து பிரசங்கம் பண்ண என்ன பண்ண சொல்லுவான்? நீ இப்படிப்பட்ட போஜனங்களை சாப்பிடாத, என்ன சொல்ல, உனக்கு இது ஆகாது. அப்ப இந்த மாதிரி போதனைகளை இங்க என்ன சொன்ன? அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதீர்கள். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை போதனை இருக்கு பாருங்க. ஒரே கிறிஸ்து மார்க்கம் ஒன்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதாமை ஏவாளையும் சிருஷ்டித்தார். ஒரே தகப்பனும் தாயும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி மக்கள்? 800-850 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதே போல போதனை ஒன்று, அந்த ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட போதனை ஒன்று. இன்னும் உலகத்தில் எத்தனை போதனைகள் இருக்கின்றன? வர்றவரும் போறவரும் எல்லாருமே என்ன செய்றாங்க? ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இதான் உண்மையிலிருந்து நிரூபிச்சு காட்டுக்கிட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவன் மணவாட்டியானவள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷவரம் அவருடைய போதனைங்கிறே விசுவாசிக்கிறார். அதனால சொல்றாரு, அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதுங்கள். போஜன பதார்த்தங்கள் அல்ல, அது என்ன? வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை, ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளை சொல்றாருங்க. போஜன பதார்த்தங்களில் அல்ல. ஏன்னா மனுஷனுடைய வார்த்தை தானே அதெல்லாம். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தத்தில் எழுதியது போஜன பிடமெல்லாம் வார்த்தையால் நிரம்பி கொண்டிருக்குன்னு ஏசாயா தீர்க்கதரிசி அங்க சொல்றான். போஜன பிடம் அது ராப்போஜன பந்தி எடுக்கிறாங்க தெரியல, அது இடத்த தான் சொல்றாரு. ஆனால் இங்க என்ன சொல்றேன்னா, போஜனங்களால், உலக பிரகாரமான போஜனங்கள் உங்களுடைய இருதயம் என்னப்படுது? ஸ்திரமடைய முடியாது. எதனால ஸ்திரமடையணும்? கிருபையினால. யாருடைய கிருபையினால? தேவனுடைய கிருபையினால இருதயம் எழுதியது ஸ்திரமாக இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, இங்க சொல்றாரு பாருங்க, பலவின போதனைகளால் அலிப்புண்டு தெரியாதீர்கள் என்று வேதம் கூறியுள்ளது. காற்றானது ஒரு சிறு இலையின் மேல் வந்து ஊத அது இந்த பக்கமாக அடிச்சு செல்கிறது. அதற்கு பிறகு வேறொரு காற்று வருது. வடக்கு காற்று, தெற்கு காற்று, கிழக்கு காற்று, மேற்கு காற்று என்று ஒவ்வொரு காற்றும் ஒவ்வொரு பக்கமாக இந்த இலையை அடித்துக் கொண்டு செல்கிறது. இலை தண்ணியில கிடக்குது. ஒரு காற்று வருது, வடக்கு காற்று, அது வடக்கே அடிச்சு செல்லும். அடுத்து தெற்கே இருந்து காற்று வரமோ தெற்கே அடிச்சுட்டு போகும், கிழக்கே இருந்து வரமோ கிழக்கு அடிச்சுட்டு போகும், மேற்கே இருந்து வரமோ மேற்கே அடிச்சுட்டு போகும். இது யாரை குறித்து செல்லும்? இலைங்கிறது யாருன்னு கேட்டா மனுஷனை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. மனுஷன் என்னன்னா ஒரு பக்கம் போற சமயத்தில் அந்த உபதேசத்தை கேட்க, ஏன்னா உள்ள என்ன இல்லை? உள்ள ஜீவன் இல்லாத காரணத்தினால் அவன் அங்கு ஒரு பக்கம் போகும்போது இந்த போதனை நல்லாக இருக்கிறது, இந்த பக்கம் போகும் பொழுது இந்த போதனை நல்லாக இருக்கிறது, அந்த பக்கம் போகுது அங்கே இந்த போதனை நல்லாக இருக்கிறது, இந்த பக்கம் பொழுது ஆமா இந்த அருமையான சகோதரி நமக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார்கள், நிச்சயமாக இது நல்லா இருக்கிறது. ஆனால் அவனால் எதை சார்ந்து நிற்க முடியவில்லை? கிருபையை சார்ந்து வர முடியவில்லை. பாருங்க, நீங்க இன்றைக்கு கிருபையை சார்ந்து நிற்கிறீர்கள், நாம் அனைவரும் கிருபையை சார்ந்து நிற்கிறோம். ஆனால் இன்றைக்கு மனுஷன் என்ன செய்திருக்கிறானால் பலவித போதனைகள் நிமித்தம் அலைப்புண்டு திரிகிறவனாக இருக்கிறான். அதான் சொல்றாரு, அப்படி என்றால் நீங்கள் எங்கும் சென்றடைய மாட்டீர்கள். இப்படி 4 பக்கம் அடிபடுகிறவன் எங்கேயாவது போய் செல்ல முடியுமா? செல்ல முடியாது. அது வேணே உதாரணமா ஒரு ஆளை சொல்லலாம். இயேசு கிறிஸ்து கூட இருந்த யூதாஸ் காரியர், அவரே கூட இருந்திருந்தான் என்றால் எங்க போயிருக்கின்றான்? எங்க போயிருக்கின்றான்? ஜீவனை பெற்று அவன் கடந்து சென்றிருக்கான். அவன் யாருக்கா போதனையை கேட்க போனான்? அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்களுடைய போதனைகளையும் நியாயசாஸ்திரிகளுடைய போதனைகளையும் கேட்க போய் கடைசியில் என்ன விட்டான்?
தன் ஜீவனையும் விட்டான், நித்திய ஜீவனையும் இழந்து போனான். தன் ஜீவனையும் விட்டான், நித்திய ஜீவனையும் இழந்து போனான். பாருங்க, அவ பாருங்க, ஏனென்றால் நீங்கள் நிலையாய் நிற்கவில்லை. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு நிலையான ஜீவியமாக இருக்க வேண்டும். நம்ம பிடிச்சிருக்கிற அதாவது ஒரு காலத்துல ஸ்தாபனத்துக்குள்ள நம்ம இருந்தோம். ஸ்தாபனத்துக்குள்ள இருக்கிற காலம் வரைக்கும் ஸ்தாபனத்துல பாஸ்டர் என்ன சொல்றாரோ, இல்ல மூப்பர்கள் என்ன சொல்கிறார்களோ, இல்ல சபை ஊழியர்காரர்கள் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம நடந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு நீங்கள் பிடித்திருக்கிறது யாரை என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக சார்ந்து பிடித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல ஆலோசகராகவும் நல்ல போதகராகவும் பரிசுத்தாவியினர் இருந்து உங்களை வழிநடத்துகிறார். யார் வழிநடத்துறது? நானா வழிநடத்துறேன்? நான் வழிநடத்த முடியுமா? உங்களை யாராவது வழிநடத்த முடியாது. ஆனால் இன்றைக்கு உலகமானது சபை போதகர்களால் வழிநடத்தப்படுகிறது. அதனால தான் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் அவர்களால் கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள முடியவில்லை. என்ன நல்ல எந்த ஒரு மேய்ப்பன் தன்னை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறானோ அவன் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு மேய்ப்பன் தன்னை நான் ஒண்ணு இல்லை, அதான் பவுல் சொல்றேன், இனி நான் அல்ல, நானே இல்லை, இனி ஒன்னும் யார் இருக்கிறது? கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவன் கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்தினான், அவனை வெளிப்படுத்தலாங்க. ஒரு காலத்துல அவனை வெளிப்படுத்தினான். சவுலா இருக்கிற காலத்துல யாரை வெளிப்படுத்தினான்? அவனை வெளிப்படுத்தினான். அவனுக்கு மகிமை வேணும். ஏன்னா நான் இத்தனை கிறிஸ்தவரை கொண்டேன், இத்தனை காரியங்களை செய்யறது பிரதான ஆசாரியர் கொஞ்ச சப்மிட் பண்ண விதத்தில் அவனுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. அப்ப அவர்கள் சொல்ல பாருங்க, சவுல் நிற்கிறான், இவன் இத்தனை கிறிஸ்தவர்களை இன்று கொண்டு விட்டு வந்திருக்கிறான் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதல்ல, அதையெல்லாம் அவன் திறந்து விட்டுட்டு சொல்றான், இனி நான் அல்ல, என்ன அங்க நான் ஒண்ணுமே கிடையாது. யாரு? நான் படிச்ச பட்டம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு அப்பா உண்டாக்கி சொன்ன சொத்து ஒண்ணும் கிடையாது, எதுவுமே எனக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் ஒண்ணுமே இல்லை. ஆனால் யாரு? கிறிஸ்து தான் எல்லாத்திற்கும் முதன்மையாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை முதன்மையாக வைக்கும் பொழுது, தேவனை முதன்மையாக வைக்கும் பொழுது நாம் அவருடைய ஆடுகளாக அவருடைய பின்னாடியே நாம கடந்து சென்று கொண்டிருப்போம். அதனால நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் யாருக்காக கொடுக்குறாரு? அப்ப ஜீவனை யாருக்காக கொடுத்தாரு சொல்லுங்களேன்? யோவான் சொல்றதை விட்டுருவோம். தன்னுடைய ஆடுகளுக்காக, தன்னுடைய மனவாட்டிக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். ஏன்னா வேதம் ஒரு காலத்திலும் பொய் உரையாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனம், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டபடியே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே இருக்கிறாங்கன்னா அவர்களுக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தார். அடுத்து பாருங்க, வாசிங்க எபிரேயர் 7:22 வாசிங்க. அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அவரோ விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். 7:9 7:22 ரைட். மேலும் நீங்கள் பிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். என்ன சொல்றாரு? நமக்கு பிணைக்கப்பட்ட, நாம் எங்கு பிணைக்கப்பட்டிருக்கிறோம்? பவுலும் சீலாவும் எங்க பிணைக்கப்பட்டிருந்தாங்க சொல்லுங்களேன்? உலக பிரகாரமா நான் ஒரு கேள்வி இப்ப கேட்டேன். பவுலும் சீலாவும் எங்க பிணைக்கப்பட்டிருந்தார்கள்? சிறைச்சாலையில பிணைக்கப்பட்டிருந்தார்கள். பிணைக்கப்பட்டிருக்கும் பொழுது பாருங்க, பவுலும் சீலாவும் எங்க இருந்து பிணைக்கப்பட்டு என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? அவர் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து நல்லாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? சிறைச்சாலை நல்ல ஒரு மிராக்கிள் அங்க நடக்கிறது. பாருங்க என்ன நடக்கிறது? கட்டிடம் எல்லாம் அடிச்சு விழுகிற போல சவுண்டு கேட்கறது. சிறைச்சாலைக்காரன் என்ன செய்யறான்? தன் ஆத்மாவை குத்தி கொள்ள போறான், இருதயத்துல குத்த போறான். அப்ப நீ ஒண்ணும் செய்யாத. பாருங்க, ஒரு பிணைப்பானது ஒரு மிராக்கிளை கொண்டு வருதாங்க. அப்ப நீங்க பிணைக்கப்பட்டிருக்கிறன்னா உங்க வாழ்க்கையில மிராக்கிள் நடந்து கொண்டே இருக்கணும். நாம கிறிஸ்துவில பிணைக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையானது அனுதினமும் மிராக்கிள் தான். அதான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் பிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். சிலர் தங்கள் வியாபாரத்தோடு பிணைக்கப்பட்டுள்ளனர். பிசினஸ்மேன் பிசினஸோடு பிணைக்கப்பட்டுள்ளார்கள். அப்படி சொல்றாரு. சிலர் தங்களை குடும்பங்களோடு பிணைக்கப்பட்டுள்ளனர். சிலர்களுக்கு என்ன குடும்ப பற்று அதிகமா இருக்கும். ஏன்னா மனைவி மக்கள் பிள்ளைகளோடு பயங்கர அதிகமான பாசம் வச்சுட்டு அந்த பிணைப்போடு இருப்பார்கள். சிலர் ஒரு கொள்கையோடு பிணைக்கப்பட்டுள்ளனர். சிலர் இராணுவ பதவியோடு பிணைக்கப்பட்டுள்ளனர். நாம் பிணைக்கப்பட்டுள்ள பல்வேறு விதமான வித்தியாசமான காரியங்கள் நமக்கு இருக்கின்றன. ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக எது சரி என்று நாம் அறிந்திருக்கிற ஒன்றோடு கூட நாம் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படின்னா உலகத்தில் எல்லா மனுஷனும் எல்லாத்தோடையும் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது, அந்த கொள்கையோட பிணைக்கப்பட்டார். ஆனா ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது அவன் யாரோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிற வேண்டும் என்பதை பார்க்கணும். அதான் இங்க சொன்னார் 7:22 என்ன சொல்லியிருக்கிறது? அவர்
எதுக்கு? அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். விசேஷித்த உடன்படிக்கைன்னா என்னது? அது விசேஷித்த உடன்படிக்கை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மணவாட்டிக்கு. அப்ப மணவாட்டிக்கு வேண்டி அவர் என்ன செய்றாரு? பிணையாளியாக இருக்கிறார். மணவாட்டிக்கு வேண்டி அவர் பிணையாளியாக இருக்கிறதுனால தான் மணவாட்டியை எடுத்துக்கொள்ள அவர் வருகிறார். அவர் பிணையாளியா இருக்கிறன்னா என்ன வர்றாரு? அவர் எடுத்துக்கொள்ள வருகிறார். அதான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்த்து பிணைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உங்கள் மனைவி உங்களை விட்டு போய்விடுவாள். அது சொல்றாரு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறவங்களுக்கு. ஸ்தாபனத்தில் சொன்னாங்கன்னு இது என்னடா நம்மளை இவ்வளவு மோசமா பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க குடும்பத்தோடு இணைக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் மனைவி உங்களை விட்டு போய்விடுவாள். நடைமுறையில் நடந்துட்டே இருக்கு. நடைமுறையில் நடந்துட்டே இருக்கு. பெரிய பெரிய தலைவர்களுடைய வீட்டுகளை நடந்துருக்கிற பார்க்க பேப்பரில் போட்டு என்ன செய்றாங்க? கிளி கிளிக்கிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு என்ன செய்யணும்னா, குடும்பத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை மனைவி என்ன பிரிந்து போகிறாள், இல்லை புருஷன் பிரிந்து போகிறான்னு வச்சுக்கொள்வோம். அடுத்து, நீங்கள் இராணுவத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒருவேளை கொல்லப்படலாம். இதுபோல நீங்கள் பல்வேறு வித்தியாசமான காரியங்களோடு பிணைக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் அதற்கு ஒரு முடிவானது உலகத்தில் உண்டு. உலகத்தில் நாம் எதற்குள்ள பிணைக்கப்பட்டிருக்கிறோமோ அதுக்குள்ள என்ன வந்துருக்கிறது? ஒரு முடிவானது உண்டு. இங்க சொல்றாரு, கடைசியாக ஒரு இணைப்பு கம்பம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்க எந்த உலகத்துல எந்த கம்பத்தோடு இணைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கென்று நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு இணைப்பு கம்பம் நிச்சயமாக இருக்க வேண்டும். பாருங்க, அடுத்து சொல்றாரு, ஒரு மனிதன் தன்னுடைய நித்திய சேருமிடத்தை அடையும்படியாக அவன் பிணைக்கப்படுவதற்கு ஏதாவது ஒன்று அவனுக்கு இருக்க வேண்டும். எங்க சேர்றதுக்கு வேண்டி? நித்திய ஜீவனுக்கு கடந்து செல்லும்படியாக உலகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பிணைப்பு நிச்சயமாக அவனுக்கு தேவையாக இருக்கிறது. ஆனா பாருங்க, அநேக ஜனங்கள் இன்னைக்கு உலக பிரகாரமா நாங்க பார்க்கும் பொழுது பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் ஒன்னொன்றோடு பிணைக்கப்பட்டு எவ்வளவு ரூபாய் செலவு செய்து போய் என்ன செய்யறான்னு தெரியுமா? அந்த பிணைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடிக்கிறான்னு சொல்றான். கண்டுபிடிக்கிறானா? பிணைப்புங்கிறது அவன் அருகாமையிலே இருக்கிறது. ஆனால் அவன் டாலர் கணக்கில் ரூபாயும் கோடிக்கணக்கில் ரூபாய்களையும் செலவு செய்து உலகம் பூரா சுற்றி திரிந்து அலைந்து கொண்டிருக்கிறான். அந்த பிணைப்பு எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இந்தியாவில் பார்க்கும் பொழுது மத சார்ந்த ஒரு நாடாக இருக்கிறபடியால் அநேக ஜனங்கள் இந்த பிணைப்புக்காக நினைக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்களும் நாடோடிகளாக கடந்து செல்கிறார்கள். அவங்களால கண்டுபிடிக்க முடிகிறதா? கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தேவன் பிணைப்பு எங்க வச்சிருக்கிறார்? அவங்க பக்கத்துல தான் வச்சிருக்கிறார். அவங்க கண் திறந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும், அண்ட சராசரங்களை படைத்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்தால் மாத்திரம் யாரை காண முடியும்? அந்த பிணைப்பை காண முடியும். அதான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வேலையை நம்பிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வேலை முடிந்ததும் அது முடிந்து விட்டது. உங்களுடைய குடும்பத்தை நம்பியிருப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் எடுக்கப்படும் பொழுது அது முடிந்து விடுகிறது. ஆனால் கடைசியான ஒரு இணைப்பு கம்பம் தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன், மேலும் நான் விசுவாசிக்கிறேன். பவுலுக்கு அவனுடைய ஜீவியத்தில் ஒரு இணைப்பு கம்பம் இருந்தது. மேலும் நான் சற்று பக்கவாட்டில் சென்று நாம் அதை இப்படியாக அழைக்கலாம். அதாவது இணைப்பு கம்பத்தை குறித்து சற்று நேரம் பேச விரும்புகிறேன். அவன் சொன்னான், கிறிஸ்தியன் ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம். அவன் எங்கே இணைக்கப்பட்டிருக்கிறான்? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். அவன் மரணத்தை பற்றி கவலையே படல. உண்மையான ஒரு கிறிஸ்தவன் மரணத்தை குறித்து என்ன கவலைப்படவே மாட்டான். ஏன்னா தேவன் நியமித்திருக்க வேலை வரைக்கும் தேவன் நடத்த வல்லவர். தேவன் இந்த பூமியில எத்தனை நாள் நாம் இருக்க வேண்டுமோ அத்தனை நாளும் நம்மை நடத்த வல்லவர். பேதுரு ஆண்டவருடைய மார்பில சார்ந்திருந்த ஒரு மனுஷனை பற்றி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இவனுடைய காரியம் என்ன? என்ன கேட்கிறான்? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது நல்லா புரிய வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இவனுடைய காரியம் என்ன? யாரை குறித்து கேட்கிறான்? யோவானை குறித்து. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி திரும்ப உயிர் திறந்த பின்பு நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். கடைசியில அந்த யோவான் அங்கு போதகனாக இருக்கிறான். எங்க எருசலேமில் இஸ்ரேல் தேசத்துல போதகனாக இருக்கிறவன ரோம அதிகாரிகள் என்ன செய்யறாங்க? பிடிச்சு என்ன செய்யறாங்க? இவன் ஜனங்களை என்ன செய்யறான்? கிறிஸ்தவனாக மாற்றுகிறான் என்று ஆசாரியர்களுடைய ஆலோசனை பிரகாரம் இவனை தூக்கி என்ன செய்யறாங்க? எங்க போடுறாங்க?
எண்ணெய் கொப்பரைக்குள்ள போடுறாங்க. எண்ணெய் கொப்பரைக்குள்ள நம்ம ஒரு துள்ளி எண்ணெய் சுடுதெண்ணெய் பட்டாலும் நம்ம என்ன செய்யறோம், உடனே வாசல் நீர் தேடி ஓடுறோம், இல்லைன்னா உப்பு கரைசலை தேடி ஓடுறோம், ஏதாவது ஒரு தேடி ஓடுறோம். அவன் எந்த கரைசலையும் தேடி ஓடவே இல்லை. ஓடுறானா? ஓடலையா? ஓடல. அவனுக்குள்ள கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் இருந்தது. அவனுக்குள்ள என்ன இருந்தது? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் இருந்தது. அது மட்டுமல்ல, அவன் தேவனுடைய ஒவ்வொரு தீர்க்க தரிசன தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். தன தலை சிந்தைக்குள்ளார், இதயத்துக்குள்ளார இருந்துகிட்டு தேவன் சாத்ராக் மேசாக் ஞாபகத்தோட இருந்த அதே தேவன் தான் எனக்குள்ளும் ஜீவிக்கிறார். இன்னொரு காரியத்தை சிந்திச்சிட்டு பார்ப்பான். அந்நாளில் நான் உங்களிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் சொன்னார். அப்ப அதை நினைச்சு பார்த்துருப்பா இருந்தது. இப்ப தேவன் எங்க இருக்கிறாரு? கிறிஸ்து அவரு கூட இருந்த அவர் இப்ப மகிமையில போயிட்டாரு. ஆனா எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். என்ன கொப்பரை ஒண்ணும் செய்ய முடியல. அவனை செய்ய முடிஞ்சுதா? அவன் இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்திருப்பான். சிங்கக்கவியை பார்த்திருப்பான், தானியலை பார்த்திருப்பான். ஒவ்வொரு காரியங்களையும் அவனுடைய சிந்தையில் ஓடிக்கொண்டிருந்திருக்கும் தேவன், மகத்துவம் உள்ள தேவன், மகிமை அவரை துதித்துக் கொண்டிருந்திருப்பான். அவன் பிணைக்கப்பட்டிருக்கிறான் பாருங்க. அங்க ஒரு இணைப்பு கம்பம் அவனுக்குள்ளாக இருந்தது. திரும்ப தூக்கி நாங்க இங்க போட்டு பார்த்தா அரசு அதிகாரிகளுக்கு என்ன செய்தது? இவனை ஒண்ணுமே செய்ய முடியவில்லை பாருங்க. கொடூரமான ஒரு தண்டனையாகும். பப்படம் பொறிக்கிற போல போடுற அது பப்படம் போல பொறிஞ்சே போயிடும். ஆனா அந்த தண்டனையிலையும் தேவன் என்ன செய்கிறார்? ஏன்னா நல்லா இன்னும் ஒரு விஷயம்னா, ரோம அரசாங்கம் இதற்கு முன்பாக எரிநெருப்புக்குள்ளாலையும் போட்டு பார்த்திருக்குது பாபிலோனியர்கள். அப்ப அதுக்கு அந்த கிறிஸ்டியெல்லாம் அந்த காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு தெரியும், சாரையா நிச்சயமாக தெரியும். ஏன்னா இதற்கு முன்பு சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை அதாவது நெருப்பு சூழலில் போடும் பொழுதும் இந்த நியாயாதிபதிகளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு ஆசாரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்போதான் ஆலோசனை அங்கே போட்டால் என்ன தப்பிடுறாங்க, எண்ணெய் குழாய்க்குள்ளே போடணும்னு தான் போட்டாங்க. அங்கே முடிஞ்சுதான் முடியலை. திரும்ப தூக்கி எங்கே போட்டாங்க? பத்மு தீவில் போட்டார்கள். ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? திரும்ப கொண்டு எங்கே வந்து அவன் போதகனாகவே எருசலேமில் இருக்கிறான், மரித்து போனான் தான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவனுக்கு பிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பிணைப்பு, அந்த இணைப்பு கம்பமானது உறுதியாக இருந்தது. எப்படி இருந்தது? உறுதியாக. அதனால தான் சொன்னா பாருங்க, என்ன சூழ்நிலையாலும் கவலைப்பட மாட்டேன்னு யார் சொல்லுது? பவுல் சொல்றான் பாருங்க. அப்ப நமக்கு ஒரு பிணைப்பு கம்பம் நமக்கும் இருக்கிறது. உங்களுடைய பிணைப்பு கம்பம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் மணவாளன். அவர் மணவாளராக இருக்கிறபடியால் அது உங்களுக்கு ஒரு பிணைப்பு கம்பமாக இணைஞ்சிருது இருக்கிறது. அதான் சொல்றாரு, பவுலுக்கு அவனுடைய ஜீவியத்தில் ஒரு பிணைப்பு கம்பம் இருந்தது என்று சொல்றாரு பாருங்க. அடுத்த சொல்றாரு, அதான் அவனுடைய எல்லா வாக்குவாதத்திற்கும் முடிவா இருந்தது. அது கிறிஸ்து தான் அவனுடைய இணைப்பு கம்பமாக இருந்தார். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்து தான் இணைப்பு கம்பமாக இருக்கிறார், வேறு யாருமே இருக்க முடியாது. இனி பாருங்க, உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கு எது பிணைப்பு கம்பமாக இருக்கிறது? ஸ்தாபனங்கள் பிணைப்பு, அதாவது ஸ்தாபனங்கள் இருக்கிற ஊழியக்காரர்கள் தான் பிணைப்பு கம்பங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பிணைப்பு கம்பமாக இருக்கும்போது இவங்க எங்க போவாங்க? எங்க போக முடியும்? யூதாஸ் காரியத்தை எங்கே போனானோ அங்கேதான் போக முடியும். இயேசு கிறிஸ்துவை சார்ந்து எந்த ஒரு மனுஷன் நிற்கிறானோ அவன் அவரோடு கூட தான் போக முடியும். ஏன்னா பவுல் அதான், கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆனா என்ன நம்ம ஜனங்கள் என்ன, கிறிஸ்து என் ஜீவன் இல்லை, என்ன சிஎஸ் சபையின் ஜீவன், இல்லை பெந்தேகோஸ்தே சபையின் ஜீவன், இல்லை ரோமன் கத்தோலிக்க மார்க்கையின் ஜீவன், இல்லை பேப்டிஸ்ட் என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் இருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. எந்த ஒரு ஸ்தாபனங்களும் ஒரு மனுஷனையும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கவே செய்யாது. ஆனால் கிறிஸ்து எங்க கொண்டு சேர்ப்பாரு? நம்முடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அடுத்து சொல்றாரு, பவுல் எப்போதுமே அந்த இணைப்பு கம்பத்தை உடையவனாக இருக்கவில்லை. அவன் பரிசேய கூட்டத்தோட கட்டப்பட்டவனாக இருந்தான். முதல்ல உள்ள ஸ்டோரேஜ் எங்க பாரு, எதுக்கு முன்னாடி இருந்தது? முதல்ல வரதார. மேலும் அவன் பயிற்சி வரவும் படிக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கொடுக்கும் பதவியோடு அவன் கட்டப்பட முடியும். அவனுக்கு ஒரு பதவி கொடுத்திருந்தாங்க சவுலா இருந்த இடத்துல. நினைக்கிறேன் சவுல் தானே பேர், அவனுக்கு பேரு பவுல் இல்ல, சவுல் தானே அவனுக்கு பேரு. ஏன் தேவன் சவுலை பவுலா மாற்றினார்? ஏன் தேவன் சவுலை பவுலாக மாற்றினார்? இல்ல, சொல்லுங்களேன் பாப்போம்.
சவுலும் இஸ்ரேவேல் உள்ள பேர்ல ஒரு பேர் தான். சவுலும் இஸ்ரேவேல்ல ஒரு ராஜாவுடைய பேர் தான். ஏன் மாற்றினார்? சவுல் யாரா இருந்தா முதல்ல சொல்லுங்களேன். நான் இந்த சவுல சொல்லல, பழைய ஏற்பாடுல ஒரு சவுல் இருக்கு, அவனை சொல்றேன். அவன் எப்படி இருந்தான் முதல்ல சொல்லுங்க. இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தான். அவன் எப்படி இருந்தான் முதல்ல சொல்லுங்க. அவனுடைய ஜீவிதமானது எப்படி இருந்தது? எத்தனை நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு மாத்திரம். அதாவது தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு பயந்திருந்தான், தேவனுக்கு பயந்திருக்கல. தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு பயந்திருந்தான். அதன் பின்பு தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை அவன் மதிக்கவில்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை அவன் மதிக்கவில்லை, தேவனையும் மதிக்கவில்லை. ஏன்னா வார்த்தை யார் இடத்துல கடந்து வருகிறது? தீர்க்கதரிசி இடத்துல வருது. தீர்க்கதரிசியிடம் அந்த செய்தியானது யாரையும் கடந்து செல்கிறது? ராஜாவுக்கு கடந்து செல்கிறது. ராஜா என்ன செய்யல? அதுக்கு கீழ்ப்படியவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் அவன் கீழ்ப்படியாம போனான். அப்ப கீழ்ப்படியாமல் போய் கடைசியில் என்ன செய்யறான்? எங்க போறான்? மரித்து போறதுக்கு முன்னால எங்க போறான்? மந்திராதிய வீட்டுக்கும் போறான். அந்த பேர் யாருக்கு தகுதி இருக்காது? ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற, என்னுடைய ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு தகுதி உள்ள பேர் அல்ல அது. ஏன்னா சவுலுங்கிற பேர்ல இருக்கும்போது தெரிஞ்சது இந்த குணநலங்கள் எல்லாம் அவனுக்குள்ளாக இருந்தது. நல்லா புரிஞ்சுடுங்க. சவுலாக இருக்கும் பொழுதெல்லாம் இந்த குணநலங்கள் எல்லாம் யாருக்குள்ள இருந்தது? அவன் மந்திராதிட்டு போல, ஆனால் மிகுந்த வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். யாருக்கு வேண்டி? யெகோவா தேவனுக்கு வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். அவன் பெரிய காரியங்கள் எல்லாம் யெகோவா தேவனுக்கு வேண்டி செய்தான். ஆனால் அவனை தேவன் நினைச்சாரு பவுலாக மாற்றி கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி கடைசியில கொண்டு பாருங்க. நான் என்று சொல்லியிருந்தேன். பவுல் அங்க சவுல், அந்த சவுல் பழைய ஏற்பாடுல சவுல் நான் தான் செய்தேன், நான் தான் செய்யணும். அடுத்து அவனுக்குள்ள இருந்து எப்பொழுதுமே என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவன் நினைக்கிறான் எனக்குள்ள தேவ ஆவி இருக்குன்னு நினைச்சான். ஆனா என்ன ஆவி இருந்தது அவனுக்குள்ள? பழைய ஏற்பாட்டுல சவுலுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? அசுத்தாவி தான் அவனுக்கு இருந்தது. சங்கீதக்காரன் எப்பொழுதும் தேவையா இருந்தான், தாவீது தேவையா இருந்தான். ஏன்னா அவனுக்கு வெறி எழும் பொழுது என்ன செய்யறான்? ஈட்டியால் என்ன செய்யறான்? தாவீதை கொலை செய்ய செல்கிறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தேவனுக்கு தேவையில்லைன்னு சொல்றான். என்ன சவுல் என்ன செய்றார்? பவுலாக மாற்றி பரிசுத்த ஆவியினால் முழுவதுமாக வழிநடத்தப்படுகிற ஒரு மனுஷனாக மாற்றுவார். அப்ப பாருங்க, நம்முடைய ஜீவிதங்களை பாருங்க. நம்முடைய ஜீவிதம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் வரும் முன்பாக, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள்ள ஞானஸ்தானம் பண்ணுவதற்கு முன்பாக நமக்குடைய ஜீவிதங்களுக்குள்ளால் என்ன இருக்கு? மிருக குணங்கள் நமக்குள்ளே இருக்கத்தான் செய்தோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வரும்பொழுது என்ன செய்யுது? அந்த குணங்கள் எல்லாம் என்ன செய்யுது? அடிபட்டு போய் கிறிஸ்து தான் நமக்கு மேன்மையாக அங்கே இருக்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க, அவனுக்கு கொடுக்கும் பதவியோடு அவன் கட்டப்படப்படி. ஆனால் ஒரு நாளில் அவன் தமஸ்குவுக்கு போற வழியிலே போய்கொண்டிருந்தான். அங்கே அவன் இயேசுவை முகமுகமாய் சந்தித்தான். அங்கிருந்து அவன் தன்னுடைய பரிசேய இணைப்பு கம்பத்திலிருந்து தன்னை அவிழ்த்து கொண்டான். அதுவரையும் பரிசேயருடைய கூட்டத்தில் கட்டப்பட்டிருந்த சவுல் என்கிறான். இப்ப அவிழ்க்கப்பட்டு யாரோட கூட சேர்றாங்க? யாரை சந்தித்தான்? இயேசுவை சந்தித்தது நிமித்தம் யாரோடு கட்டப்படுகிறான்? இப்பொழுது இயேசுவோடு கட்டப்படுகிறான். அதான் சொல்றாரு. பிறகு அவன் தன்னை சிலுவையில் அறையப்பட்டு மரித்து மீண்டும் உயிரோடு இருந்தவர் என்று அறிந்திருந்த இயேசுவோடு மறுபடியும் சேர்த்து கட்டி கொண்டான். பவுல் அந்த நபரை சந்தித்து இருந்தபடியால் அவன் அங்கே அதை அறிந்திருந்தான். அதுதான் அவனை அங்கே மாற்றி போட்டது. அதன் பின்பர் அவன் ஒருபோதும் ஒரு பழைய நபராக இருக்கவில்லை. அவன் வெறுமனே ஏதோ ஒரு புத்தகத்தை சந்திக்கவில்லை. அவன் வெறுமனே ஏதோ ஒரு கொள்கையை சந்திக்கவில்லை. அவன் இயேசு கிறிஸ்து என்ற நபரை சந்தித்தான். கர்த்தாவே நீர் யார் என்று கேட்டான். என்ன கேட்கிறான்? ஒரு நபரை சந்திக்கல, ஒன்னையுமே சந்திக்கல. அவன் கேட்கிற கேள்வி பாருங்க. அவனுக்கு தெரியும் என்னன்னா, அக்னி ஸ்தம்பத்தில் யாரோடு கூட தேவன் பேசினார்? மோசையோட கூட பேசினார். அக்னி ஸ்தம்பத்தில் யாரோடு இடைப்பட்டார் தேவன்? இஸ்ரவேல் ஜனங்களோடு இடைப்பட்டார். அக்னி ஸ்தம்பத்தில் முதல்ல எங்க பேசுறாரு? மோசையோட பேசுகிறார். அதே தேவன் அக்னி ஸ்தம்பத்தில் யாரோடு இடைப்படுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களோடு இடைப்படுகிறார். பகல்லே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் என்கிறாரு அவர்கள். அப்ப அவனுக்கு உடனே அதான் ஓட பாருங்க. அதான் சொல்றாரு, அவர் நானே இயேசு. கர்த்தாவே நீர் யார் என்று கேட்டான். அவர் நானே இயேசு என்றார். பவுல் ஒரு உத்தமமானவனாய் இருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பவுல் ஒரு ஆழ்ந்த உத்தம மனிதனாய் இருந்தான். மேலும் மற்றவர்கள் அவனை வித்தியாசப்படுத்தக்கூடிய எதுவும் அங்கே இருக்கவில்லை. யாக்கோபு 5:17 வாசிங்களேன். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியில் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை
இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு தெரியுமா? வசனம் சொல்றான், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அவனுக்கு அவனுடைய சொந்த ஏற்றத்தாழ்வுகளும் உள்ளும் புறத்தையும் உடைய காரியங்கள் இருந்தன. அவனுக்குள்ள என்ன இருந்தது? சொந்த ஏற்றத்தாழ்வுகளும் உள்ளும் புறமுடைய இது இருந்த பின்பும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அவன் என்ன செய்யனா? கருத்தாய் ஜெபம் பண்ணான். மேலும் பவுல் நம்மை போல சாதாரண மனிதனாக தான் இருந்தான். அவனுக்கு பதட்டம் சந்தேகங்கள் இருந்தனால், ஆனாலும் அவன் ஒரு உத்தம மனிதனாக இருந்தான். அவன் இந்த உலகத்தில் இருந்தாலும் மிக சிறந்த ஒரு மதத்திற்குள்ளாக சென்று கொண்டிருந்தான். அந்த அமைப்புக்கு அவன் ஒரு போதகனாகி கொண்டிருந்தான். அவனுடைய நாட்கள் இருந்த மிகப்பெரிய மகத்தான கமாலியல் என்கிற போதகனை கீழே கற்பிக்கப்பட்டிருந்தான். பவுலுடைய ஜீவித்தில் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்பதை அவனுடைய பெற்றோர் கண்டு கொண்டனர். பவுலுடைய காரியத்தில் இவ்வளவு தூரத்திற்கு வைராக்கியமா எல்லா காரியங்களையும் படிக்கிற மனுஷனுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்கிறதை யாரு கண்டு கொண்டது? இப்போ தீர்க்கதரிசியத்தை மோசையை பற்றியுள்ள போதனையில சொல்றாரு பாருங்க. மோசையை குறித்துள்ள காரியங்களை யாரு கண்டு கொண்டது? பெற்றோர் தான் கண்டு கொண்டது. இன்னொரு நமக்கு பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருத்தன் வருகிறான் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீர் நல்ல போதகர் நான் அறிஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்க. அவனுடைய பெற்றோர்ல நீர் கண்டிருப்பாங்க அவனை. ஆனால் என்ன இருக்கிறான்? அது எதுக்கு அடிமையாக இருக்கிறான்? நியாயப்பிரமாணத்துக்குள்ள தான் இருக்கிறான். நியாயப்பிரமாணத்துள்ள சகல காரியங்களை நான் நினைக்கிறேன், கடைபிடிக்கிறேன். ஒரு விஷயத்தை விட நான் விடவே இல்லை. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தாபனத்தில் இருக்கிற அருமையான சகோதரர்கள், ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லா காரியங்களையும் நாங்கள் என்ன செய்றோம்? சரியாக கடைபிடிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார் கடைசியில்? உனக்கு இருக்கிறதை விட்டு தரித்திரத்தை கொடுத்து விட்டு நீ எனக்கு பின்னே வா அப்படி என்ன சொன்னாரு? அதனால ஆஸ்தியெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வர சொன்னாரா? உனக்கு இருக்கிறதை விட்டு தரித்திரத்தை கொடுத்து விட்டு நீ எனக்கு பின்னாடி வான்னு சொன்னாரு. எல்லா ஆஸ்தியும் விட்டு கொடுத்துட்டு வர சொன்னாரா? எல்லாரும் சொல்லும் அப்படி இருக்கலாம். இவருக்குள்ள இருக்கிற உலக ஞானத்தை அனைத்தையும் எங்கே விட்டுடணும்? அங்கே விட்டு விட வேண்டும். அவருக்கு பின்னாக போகும் பொழுது இவனுடைய சிந்தையானது எது வரக்கூடாது? உலகத்துக்கு வரக்கூடாது. அதனால உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட்டு தரித்திரத்தை கொடு, எல்லா தரித்திரத்தை கொடுத்து நீ எங்க கொஞ்சம் வந்துரு. ஏன் எலியா கொண்டு போர்வை போட்ட உடனே, சால்வை போட்ட உடனே ஏன் அவன் என்ன செய்தான் பாருங்களேன்? எலிசாவின் மேலே எலியா கொண்டு சால்வை போட்டாச்சு. போட்ட உடனே அவன் என்ன செய்தான்? அவன் உழுது கொண்டிருந்த ஏறுகளையும் மாடுகளையும் பிடிச்சு வெட்டி மக்களுக்கு என்ன போட்டான்? அதே ஏற கொண்டு எரிச்சு சுட்டு சாப்பாடு ஆக்கி எல்லாருக்கும் யாரையும் கொடுத்துட்டு போறான். ஊழித்து உரத்துல எப்படி போறான்? எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அவன் கடந்து அங்க போயிட்டே இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு ஏன்னு தெரியுமா? திரும்ப இந்த ஏறு மாடுகளுடைய சிந்தனைகள் அவனுடைய வாழ்க்கையில் வரவே வராது. ஏன் நாங்க என்ன வருகிறது? திரும்ப தேவனுடைய வழிநடத்தல் தான் அவனுக்கு மேலோங்கி இருக்கிறான் பாருங்க. அதுக்கு பின்பு பாருங்க, அவன் ஏறு மாடுகளை சிந்திக்கவில்லை. எலியா எங்கே சென்றாலும் அவன் பின்னாகவே அவன் சென்று கொண்டிருக்கிறான். எல்லாம் புரிஞ்சுக்கலாம். எலியா எங்கே சென்றாலும் அவன் பின்னாக யார் சென்று கொண்டிருக்கிறது? எலிசா செல்றான். அப்போ தீர்க்கதரிசியுடைய புத்தர் கேட்குறாங்க, அவர் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுல கடந்து போறாரு, நீ என்ன செய்ய போற? நீங்க சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறான். அதை பற்றி அவன் என்ன செய்யல? சிந்திக்கவே இல்லை. அவரோடு கூட அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை கையை பிடிச்சிருந்தா அவனு கூட போயிடலாம் இல்ல? அப்படிதான் அவனை சிந்தனை ஓடிக்கொண்டிருந்திருக்கும். ஆனால் அவன் கேட்குறான் கடைசியில், எலியா கேட்டதுக்கு நல்ல ஒரு ஆயிடுச்சு, நீ என்னுடைய சால்வையை கண்டாயனால் திரும்ப என்ன செய்வாய்? ரெட்டிப்பான காரியம், நீ கேட்ட போல உனக்கு ரெட்டிப்பான காரியம் உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிவிடுறான். அவ பாருங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எதில கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பழையவளை விட்டுட்டு புதுதாக யாரு? இயேசு கிறிஸ்துவில் கட்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதான் சொல்ற பாருங்க, போதனைகளை கற்பிக்கிறான். அவருடைய ஜீவித்தில் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது அவருடைய பெற்றோர்கள் கண்டுகணும். ஆகையால் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து தேவனுடைய எல்லா நியாயப்பிரமாணங்களையும் அவன் கற்றுக்கொள்ளும்படியாக அவனை பள்ளிக்கு அனுப்பினார். அவனும் ஆழமான உத்தமத்தோடு கூட அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் விசுவாசித்தான். மேலும் அங்கே இந்த விதமான தாழ்ந்த ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதை அவன் கேள்விப்பட்டிருந்தான். இஸ்ரேலில் தாழ்ந்த ஜனங்கள் உண்டா? தாழ்ந்த ஜாதினா ஜாதி ஜனங்கள் அல்ல, ஜாதி அல்ல. அங்கே மேல்தட்டு மக்கள், இடைத்தட்டு மக்கள், கீழ்குடி மக்கள். மேல்தட்டு மக்கள்ல யார் இருந்தது? பரிசேயரும் வேதபாகரும் சரிசேயரும், இவங்க எல்லாம் மேல்தட்டு மக்கள். இடைத்தட்டு மக்கள் யாராக இருந்தார்கள்? வியாபாரிகள், மருத்துவர்கள், இந்த மாதிரி காரியங்கள் இருந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. கீழ்குடி மக்கள், கீழ்குடி மக்கள் இருக்கிறாங்க. யோவான் யார் இடத்துல பிரசங்கம் பண்ணா?
எல்லா ஜனங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றான். ஆனா ஏற்றுக்கொண்டது எந்த ஜனங்கள் இருந்தாங்க? இந்த கீழ்த்தட்டுல அடிப்பட்டத்தில் இருந்த மக்கள் தான் எழுதுறாங்க யோவானுடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப இங்க அதான் சொல்றாரு பாருங்க, இவன் மேலும் அங்கே எந்த விதமான தாழ்ந்த ஜாதி ஜனங்கள் இருக்காது என்பதை அவன் கேள்விப்பட்டிருந்தான். அதாவது அங்கே தீர்க்கதரிசி என்று தன்னை அழைத்துக் கொண்ட ஒரு மனிதன் இருந்தார் என்றும் கலிலேயர்கள் அற்புதம் செய்து வியாதிஸ்தலை சுத்தமாக்குறார் என்றும் அவரை சேர்ந்த ஒரு கூட்டம் மக்கள் அவரை தீர்க்கதரிசி என்று அழைத்தார்கள் என்றும் அவன் கேள்விப்பட்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் யாருடைய மத்தியில் நடந்தது? ஏற்றம் கீழ் அடிமட்டத்தில் ஜனங்களோடு தான் அவர் பழகிட்டு இருந்தார். மேல்மட்ட ஜனங்களோடு அவர் கடந்து போகவில்லை. இடைத்தரமட்ட ஜனங்களோடும் பழகிட்டு இருந்தார். அதான் சொல்றார், இது எல்லாவற்றையும் யார் அறிந்திருந்தால் பவுல் அறிந்திருந்தான். ஏனென்றால் அவர் இந்த கூட்டத்தோடு கூட அமைப்போடு கூட சேர்ந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து யாரு கூட போய் சேர்ந்து கொள்ளல, மேல்மட்ட ஒரு ஜனங்களோடையும் சேர்ந்து அவர் போகவே இல்லை. ஆகவே பவுலால் அங்கே செல்ல முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அவருடைய சொந்த குழுவான ஜனங்களை அதில் விசுவாசம் கொள்ளவில்லை. மேலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு எதிராக அவர்கள் அவனை வெகுவாக எச்சரித்திருந்தனர். பாருங்க, கமாலியரின் கீழ் இருந்த அந்த கூட்டமானது இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு மனுஷனை ஏற்றுக்கொள்ளல பாருங்க. ஆனா அவன் கண்டவரை ஏற்றுக்கொள்ளுறான். அந்த மனுஷனை சொல்லுங்க பாப்பா. நான் ஒரு கேள்வியெல்லாம் போட்டேன். பேர ஒரு மனுஷன் ஒருவன் போய் சொல்லுறான், அவன் ஏற்றுக்கொள்ளல. நாத்தான்வேல் அவன் என்ன சொல்றான், நாசரேத்திலிருந்து நமக்கு எது நன்மை வருமோன்னு கேட்கிறான். இவங்களுக்கு என்னன்னா எண்ணங்கள் என்ன இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வந்தாருன்னு, நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து வந்தாருன்னு எண்ணம் தான் உங்களுக்குள்ள இருந்தது. ஆனா வேதாகம் என்ன சொல்லுகிறது? மீகா 5:2 வாசியங்களை பார்ப்போம், முடிப்போம். இடையில வசனம் வாசிங்க. அது என்ன பெத்தேலா? அந்த எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேகேமே எங்கிருந்து புறப்பட்டிருந்தாரு? பெத்லேகேமில் இருந்து. ஆனா இஸ்ரவேலில் இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன விசுவாசித்தார்கள்? இயேசு கிறிஸ்து நாசரேத்திலிருந்து வர நாசரத்தில் வந்ததுனால நாசரேத்திலிருந்து வந்தார்னு விசுவாசித்துட்டு இருந்தாங்க. அப்படித்தானே இருந்தாங்க. ஆனா அவர் எங்க பிறந்தார்? பெத்லேகேமில் தான் பிறந்தார். வேத வசனம் என்னைக்குமே என்ன செய்யுது? பொய் அங்க சொல்லவே செய்யாது. அதனாலதான் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு எப்படி பொய்யும் புரட்டும் கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக கடந்து சென்று ஜனங்களுடைய மூளைகளை மழுக்கடிக்கப்பட்டு வைத்திருக்கிறது போல, அந்த நாட்களிலும் மேல்குடி மக்களுடைய இந்த உபதேசமானது மெஸ்ஸியா வந்திருக்கிறார்னா எங்க இருந்து வரமாட்டாரு? நாசரத்திலிருந்து வரமாட்டார். அவர் எங்க இருந்து வர்றாரு? பெத்லேகேமிலிருந்து தான் வருவார் என்று. ஆனா அவர் பெத்லேகேமிலிருந்து தான் வந்தார். ஆனா இவங்க என்ன விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நாசரத்திலிருந்து வந்தார்கள். அதான் அவங்க கேட்கிறான், நாசரத்திலிருந்து நமக்கு எதுவும் நன்மையும் உண்டாகுமோ? நாசரத்து ஏதாவது நன்மை நமக்கு உண்டாகும்? வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லைன்னு அவன் அப்பனாலுங்க நாத்தானேல் எவ்வளவு தூரத்திற்கு பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை சரியாக படித்திருந்தான் என்று பாருங்க. மீகாவின் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்துடைய காரியங்களையும் எல்லா காரியங்களையும் படிச்சிருக்கிறான். படிக்கணும்னு கேட்பானா, நாசரத்திலிருந்து நமக்கு எந்த நன்மை உண்டாகுமோ? பெத்லேகேமிலிருந்து நமக்கு நன்மை உண்டாக வேண்டும். அப்ப இவன் சொல்றான், நீ வந்து பார். ஆண்டவர் சொல்றாரு, இதோ கபடற்ற பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை யாரை மாற்றினது? நாத்தான்வேலை மாற்றிவிட்டார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை யாரை மாற்றினால் நாத்தான்வேலை மாற்றிவிட்டார். ஆனால் சவுல் இதெல்லாவற்றையும் அறிந்திருந்த பின்பும் அவன் அந்த மேல்குடி அந்த மேல்தட்டு மக்களோட முழுவதுமாக இணைந்திருந்தால அவனால் என்ன கொள்ள முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தருணங்கள் அங்கே வந்தது. அதான் சொல்லி பாருங்க சொல்றாரு, அவர் கலிலேயாவில் அற்புதம் செய்து வியாதிஸ்தலை சுஸ்தமாக்கினார் என்றும் அவரை சார்ந்த அவருடைய கூட்ட மக்கள் அவரை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைத்தார்கள் என்று அவன் கேள்விப்பட்டான். ஆனால் அவன் சார்ந்திருந்த அவனுடைய அமைப்போ அந்த மனிதரை நசரனாகிய இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க ஏற்றுக்கொள்ளல. இன்னும் அநேக ஜனங்கள். எனக்கு ஒரு அருமை சகோதரன், ஒரு பெந்தேகோஸ்துக்காரரு, கல்லன்னு போட்டிருக்கிறாரு. நான் தருணம் பார்த்துட்டே இருக்கிறேன் அவருக்கு கேட்கறதுக்கு. யார தீர்க்கதரிசியா கல்லன்னு சொல்லிடுறாரு. சரியான ரீதியில் உலக பிரகாரமான கேட்டால் அவர் வாயை திறக்க மாட்டார். அதில் ஓடிடுவார். ஓடத்தான் செய்யணும். ஏன்னா எந்த ஒரு மனுஷனையும் ஊழியக்காரனையும் கல்லன் நம்ம சொல்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. உண்டா? முதல்ல அவருடைய வலைதளத்தில் கிடக்கிற காரியங்கள் நீ பார்க்க வேண்டிய தேவை. வலைதளங்கள் என்ன இருக்குன்னா பொய்யும் புரட்டும் தான் வலைதளங்கிறது.
கொமேனி செத்தாரு, கொமேனி சாகரன் பல தளங்களில் சும்மா அதாவது வந்துட்டே இருக்கு அதுக்கு பாட்டு. ஏன்னா ஒரு மனுஷனும் தன்னுடைய கருத்துக்களை போட்டு கொண்டிருப்பான். ஏன்னா அவனுடைய ஞானத்தில் என்ன உதிக்கிறதோ அதை எழுதி கொண்டிருப்பான். ஆதாரப்பூர்வமாக அந்த எந்த காரியம் இல்லை. இவர் எடுத்த வாடகை கல்லெண்ணை போட்டார், நான் அதுக்கு தருணம் பார்த்துட்டே இருக்கிறேன். ஏன்னா இனி ஒரு மெசேஜ் போடுவார், அன்னைக்கு நான் பதில் கொடுக்கணும்னு புரிஞ்சுடுங்க. அப்போ ஏனென்றால் இங்கே என்னென்னா பவுலால் அங்கு செல்ல முடியாது. அவனுடைய சொந்த குழுவான ஜனங்கள் அதில் விசுவாசங்கள் இருக்கு. உன்னால விசுவாசிக்க முடியாவிட்டால் நீ விட்டுவிடு. உன்னால் தீர்க்கதரிசி பிரன்காமை விசுவாசிக்க முடியாவிட்டால் நீ என்ன செய்யணும்? விட்டுவிட வேண்டும், குறை சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த கடைசி நாட்களில் எதை கொடுக்க வேண்டுமோ அதற்கென்று ஒரு மகனைத்தான் ஆயத்தம் பண்ணினாரே தவிர வேறு எதற்குமாக ஆயத்தப்படவில்லை. உன்னுடைய கண்கள் அதை காண முடியவில்லை, காண்கிற கண்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறது. என்ன இருக்கிறது? அவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையும் செய்தியையும் காண்கிற கண்கள் இந்த பூமியில தேவன் என்கிறாரு வைத்திருக்கிறார். அது உங்களால காண முடியாத இருக்கலாம். நீங்க ஸ்தாபனத்தில் இருக்கிறீங்க, ஸ்தாபனங்களால ஒரு நாளையுமே என்ன முடியாது, தேவனுடைய வார்த்தையும் அவருடைய மகத்துவத்தையும் உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தை அவருடைய மகத்துவத்தை அவர்களால் என்ன முடியாது, அறிந்து கொள்ள முடியவே முடியாது. இது உண்மை. அதே போல்தான் தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய மகத்துவத்தையும் யாரால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் யாரால கண்டுகொள்ள முடியவில்லை? பழைய ஏற்பாட்டில் இல்லை, பழைய அதாவது பவுலாக மாறுறதுக்கு முன்பாக இருந்த சவுலால் என்ன செய்ய முடியல, கண்டுகொள்ள முடியவில்லை. அதான் ஒரு வசனத்தை வாசிக்க பாருங்க. பவுல் உத்தமனமாக இருந்து அவன் நினைத்தான் இந்த காரியம் அது தேவனால் உண்டானதல்ல என்றும், மேலும் என்னுடைய சபை அது தேவனால் உண்டானதில்லை என்றும் தான் சொல்லுகிறது. இந்த சப்ஜெக்ட் அடுத்த வாரம் நான் எடுக்கேன் உங்களுக்கு. உண்மை என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்கள் எதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்? எதோடு கூட இணைக்கணும்? கிறிஸ்தவர்கள் எதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும்? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கணும். ஆனால் ஜனங்கள் எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள்? உலகத்தோடு, அதிகார வர்க்கத்தோடு, ஸ்தாபனங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் இவர்களை கொண்டு எங்கு சேர்க்கிறதா இருக்கிறது? வலுசர்ப்பத்தின் கீழ் கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. எதைகளை? வலுசர்ப்பத்தின் கீழ் கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. நாம் அப்படியே ராப்போது பந்திக்குள்ள விஷயங்களுக்காக நான் கடன் சொல்லுவேன். ஜெபிப்போம்.